மா குல்ஃபி வாங்கித்தாம்மா. என்னது குல்ஃபியா? ஒரு குல்ஃபி 20 ருபீஸ் விற்கிறாங்க. ½ லிட்டர் பாலில் நானே 4 குல்ஃபி வீட்லேயே செஞ்சு தரேன். வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்க் வீட்லேயே செய்ய போகிறோம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சுகரை வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் இது இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம இதில் 1 கப் பால் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சோன்னா நம்மளுக்கு சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆகிடும். இப்போ குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நட்ஸ் வந்து அரைக்க போகிறோம். ஒரு 10-12 பாதாமும் முந்திரி 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா இந்த மாதிரி காயணும். பால் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கொஞ்சம் அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காது. 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்க்கும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க டீ குடிக்கிற கிளாஸில் தான் நான் ஊற்றிக்க போகிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். எனக்கு இன்றைக்கி 4 கிளாஸ் வந்திருக்கு. நம்ம வந்து நார்மல் கவர் தான், கடையிலலாம் வாங்குவோம்ல பிளாஸ்டிக் கவர், அதை தான் வந்து நான் இன்றைக்கி கட் பண்ணி இது மேலே வந்து போட்டு கவர் பண்ண போகிறேன். லப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக நின்றுடும். இந்த மாதிரி நாளையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே கத்தி வச்சு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அது அதில் வந்து உள்ளே வந்து சொருகி வச்சிடலாம். நல்லா நின்றுடும். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 7 hours இல்லை 8 hours வச்சோன்னா நம்மளுக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து எடுக்கும் போது பாத்திரத்தில் ஒரு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் அந்த டம்ளரில் அதுக்குள்ளே விட்டிங்கன்னா ஒரு 1 மினிட் கூட வேண்டாம், உடனே வந்து சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியில் வச்சு எப்படி ஒரு குலுக்குனிங்கனாலே போதும். வாங்க இது வருணுடைய இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கொடுப்போம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.